ஆபிரகாம் மிகவும் வயோதிபனாக இருந்தான். அவனையும் அவன் செய்த காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவனே ஆபிரகாமுக்கு சொந்தமான எல்லாவற்றுக்கும் பொறுப்பானவனாக இருந்தான். ஒரு நாள் ஆபிரகாம் அவனை அழைத்து, நான் உன்னிடமிருந்து ஒரு வாக்குறுதியை வாங்க விரும்புகிறேன். எனது சொந்த ஜனங்கள் இருக்கிற என் நாட்டிற்கு திரும்பிப்போ. அங்கு என் மகன் ஈசாக்குக்கு மணமுடிக்க ஒரு பெண்ணை பார்த்து அவளை இங்கு அழைத்துக் கொண்டு வா என்றான். அதற்கு அந்த வேலைக்காரன், உங்கள் மகனையும் என்னோடு நான் அழைத்துச் செல்லலாமா என்று கேட்டான். ஆபிரகாம் அவனிடம், இல்லை, என் மகனை அந்த இடத்திற்கு உன்னோடு அழைத்துச் செல்லக்கூடாது. கர்த்தர் தன் தூதனை உனக்கு முன் அனுப்புவாராக என்று கூறினான். ஆபிரகாமின் வேலைக்காரன் 10 ஒட்டகங்களோடு அங்கிருந்து புறப்பட்டான். அவன் தன்னோடு பலவித அழகான பரிசுப் பொருட்களையும் எடுத்து சென்றான். அவன் நாகோரின் நகரமான மெசொப்பொத்தாமியாவிற்குச் சென்றான். அது பெண்கள் தண்ணீர் எடுக்க வரும் மாலை நேரம். அங்கே ஒட்டகங்களை தங்கச் செய்தான். நான் இந்த கிணற்றருகில் நின்று கொண்டிருக்கிறேன். நகருக்குள் இருந்து ஏராளமான இளம் பெண்கள் தண்ணீர் எடுக்க வருகின்றனர். ஈசாக்குக்குச் சரியான பெண் யார் என்று அறிந்து கொள்ள நான் ஒரு சிறப்பான அடையாளத்துக்காக காத்திருக்கிறேன். அதாவது, நான் ஒரு பெண்ணிடம் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொல்லும்போது, எந்த பெண் குடி உன் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் தருவேன் என்று கூறுகிறாளோ அவளையே ஈசாக்கின் மனைவியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றான். அந்த வேலைக்காரன் இவ்வாறு பிரார்த்தனை செய்து முடிப்பதற்குள் ஒரு இளம் பெண் தண்ணீர் எடுக்க கிணற்றருகே வந்தாள். இவள் பெத்துவேலின் மகளாகிய ரெபெக்காள். பெத்துவேல் நாகோருக்கும் மில்காளுக்கும் பிறந்த மகன். நாகோர் ஆபிரகாமின் சகோதரன். அவள் தோளில் குடத்தை வைத்துக்கொண்டு தண்ணீர் எடுக்க வந்தாள். அவள் மிகவும் அழகுள்ளவளும் புருஷனை அறியாத கன்னிகையுமாயிருந்தாள். அவள் கிணற்றருகே சென்று தண்ணீர் எடுத்து தன் குடத்தை நிறைத்தாள். வேலைக்காரன் அவளிடம் போய், நான் குடிக்க கொஞ்சம் தண்ணீரை உன் குடத்திலிருந்துதா என்று கேட்டான். உடனே ரெபெக்காள் தோளிலிருந்து குடத்தை இறக்கி, இதை குடியுங்கள் ஐயா என்றாள். அவன் குடித்து முடித்ததும் அவள், உங்கள் ஒட்டகங்கள் குடிக்கவும் நான் தண்ணீர் ஊற்றுவேன் என்று சொல்லி குடத்திலுள்ள தண்ணீர் முழுவதையும் ஒட்டகம் குடிக்குமாறு ஊற்றினாள். பிறகு கிணற்றுக்குப் போய் மேலும் தண்ணீர் எடுத்து வந்து எல்லா ஒட்டகங்களுக்கும் ஊற்றினாள். வேலைக்காரன் அவளை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான். கர்த்தர் அவனுக்கு ஒரு பதிலளித்தார் என்பதையும் அவனது பயணத்தை வெற்றிகரமானதாக்கினார் என்பதையும் உறுதிப்படுத்த விரும்பினான். ஒட்டகங்கள் தண்ணீர் குடித்த பின் வேலைக்காரன் அவளுக்கு 1/2 சேக்கல் எடையுள்ள தங்கக்காதனியும் 10 சேக்கல் எடையுள்ள 2 பொன் கடகங்களையும் கொடுத்தான். அவன் அவளிடம், உனது தந்தை யார்? உன் தந்தையின் வீட்டில் நாங்கள் இரவில் தங்க இடம் உண்டா என்று கேட்டான். அதற்கு ரெபெக்காள், என் தந்தை பெத்துவேல், அவர் நாகோர் மில்காள் ஆகியோரின் மகன் என்றாள். பிறகு அவள், எங்கள் வீட்டில் உங்கள் ஒட்டகங்களுக்கு உணவும் உங்களுக்கு படுக்க இடமும் உண்டு என்றாள். வேலைக்காரன் பணிந்து கர்த்தரை தொழுது கொண்டான். பிறகு ரெபெக்காள் ஓடிப்போய் தன் குடும்பத்தாரிடம் நடந்ததையெல்லாம் சொன்னாள். அவளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான். அவன் பெயர் லாபான். அவள் சொன்னதையெல்லாம் அவன் கேட்டான். அவன் அவளது காதணிகளையும் கடகங்களையும் பார்த்துவிட்டு கிணற்றருகே ஓடினான். அங்கு கிணற்றருகில் ஒட்டகங்களையும் வேலையாளையும் கண்டான். அவனிடம், ஐயா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உங்களை எங்கள் வீட்டிற்கு வரவேற்கிறோம் என்றான். ஆபிரகாமின் வேலைக்காரன் அந்த வீட்டிற்குப் போனான். லாபான் அவனுக்கு உதவினான். ஒட்டகங்களுக்கு உணவு கொடுத்தான். பிறகு ஆபிரகாமின் வேலைக்காரனும் அவனது ஆட்களும் கால்களை கழுவிக்கொள்ள தண்ணீர் கொடுத்தான். பிறகு அவனுக்கு உண்ண உணவு கொடுத்தான். ஆனால் வேலையாள் உண்ண மறுத்துவிட்டான். நான் ஏன் வந்திருக்கிறேன் என்பதை சொல்வதற்கு முன் உண்ணமாட்டேன் என்றான். ஆகையால் லாபான், பிறகு எங்களுக்குச் சொல்லும் என்றான். வேலையாள், நான் ஆபிரகாமின் வேலைக்காரன் என்று சொல்லி நடந்த எல்லாவற்றையும் கூறினான். லாபானும் பெத்துவேலும், இது கர்த்தரிடமிருந்து வந்த காரியம் என உணர்கிறோம். ஆகையால் சொல்வதற்கு ஏதுமில்லை. இதோ ரெபெக்காள் இருக்கிறாள். அவளை அழைத்துக் கொண்டு போம். அவள் உமது எஜமானனின் மகனை மணந்து கொள்ளட்டும். இதுவே கர்த்தரின் விருப்பம் என்றனர். ஆபிரகாமின் வேலையாள் இதனை கேட்டு தரையில் விழுந்து கர்த்தரை வணங்கினான். பின்னர் தான் கொண்டு வந்திருந்த பரிசுப் பொருட்களையெல்லாம் ரெபெக்காளுக்கு கொடுத்தான். அவன் அழகான ஆடைகளையும் பொன்னாலும் வெள்ளியாலுமான நகைகளையும் கொடுத்தான். அவன் ரெபெக்காளின் தாய், சகோதரன் போன்றவர்களுக்கும் விலையுயர்ந்த பரிசுகளை கொடுத்தான். ரெபெக்காளின் தாயும் சகோதரனும், இவள் இன்னும் 10 நாட்கள் எங்களோடு இருக்கட்டும், பிறகு அவளை அழைத்துப் போகலாம் என்றனர். ஆனால் வேலையாளோ, என்னை காத்திருக்கும்படி செய்யாதீர்கள்.
கர்த்தர் என் பயணத்தை வெற்றிகரமாக்கியுள்ளார். இப்போது என் எஜமானனிடம் போக விடுங்கள் என்றான். ரெபெக்காளின் தாயும் சகோதரனும், நாங்கள் ரெபெக்காளை அழைத்து அவளது விருப்பத்தை அறிய வேண்டும் என்றனர். அவர்கள் அவளை அழைத்து, இப்போது இவரோடு போக விரும்புகிறாயா என்று கேட்டனர். ஆம், நான் போகிறேன் என்று அவள் சொன்னாள். எனவே அவர்கள் அவளை வேலையாளோடும் ஆட்களோடும் அனுப்ப அனுமதி கொடுத்தனர். ரெபெக்காளின் தாதியும் அவளோடு போனாள். அவள் அவர்களை விட்டு போகும்போது அவளை ஆசீர்வதித்து, எங்கள் சகோதரியே, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நீ தாயாவாய். உனது சந்ததியார் தங்கள் பகைவரை வெல்லுவார்கள், நகரங்களை கைப்பற்றுவார்கள் என்றனர். பின் ரெபெக்காளும் அவளது தாதியும் ஒட்டகத்தின் மீது ஏறி அமர்ந்து வேலையாளை பின்தொடர்ந்து போனார்கள். அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போனான். ஈசாக்கு பேர்லகாய்ரோயை விட்டு பாலைவனப் பகுதியில் வசித்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் மாலை தியானம் செய்ய அவன் வயலுக்குச் சென்றான். அப்போது வெகு தூரத்திலிருந்து ஒட்டகங்கள் வருவதை பார்த்தான். ரெபெக்காளும் ஈசாக்கை பார்த்தாள். பின் அவள் ஒட்டகத்திலிருந்து இறங்கினாள். அவள் வேலைக்காரனிடம், வயலில் நம்மை சந்திக்க வருகிறாரே அந்த இளைஞன் யார் என்று கேட்டாள். அதற்கு அவன், அவர்தான் என் எஜமானனின் மகன் என்று பதில் சொன்னான். அவள் தன் முகத்தை துணியால் மறைத்துக் கொண்டாள். ஈசாக்கிடம் வேலைக்காரன் நடந்ததையெல்லாம் விபரமாகச் சொன்னான். ஈசாக்கு ரெபெக்காளை பெரிதும் நேசித்தான். அவன் தாயின் மரணத்தினால் அடைந்த துக்கம் குறைந்து அமைதியும் ஆறுதலும் பெற்றான். இக்கதையின் மூலம் தேவனின் அளவற்ற அற்புதத்தையும் மற்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பதில் அளிக்கிறார் என்றும் அறிகிறோம்.